ஹலோ ஆதி. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு பிடி பேங். நன்றி நன்றி. உங்களோட கடைசி உலக போர் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எனக்கு நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி உங்கள் ஸ்டுடியோவில் மீட் பண்ணப்போ அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னீங்க, அடுத்து ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு. கரெக்டாக மீசை முறுக்கு அதனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அங்கேருந்து இப்போது இந்த மாதிரி ஒரு ஜானர் ஒரு பண்ணுவாரான்னு பல பேர் ஆச்சரியப்படுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? தெரியலையே. நாங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கோம், அவ்வளோதான். டெய்லியும் உழைக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி உழைக்கிறோம், நாளைக்கு இன்றைக்கி நேற்றை விட பெட்டராக இருக்கணும், அவ்வளோதான். அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து இப்போ அதான் பயங்கர இது ஜெயிச்சிட்டனால பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக அப்பா அப்படின்னு இருக்குது. பட் வந்து இது ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயமா வந்து பண்ணி எங்களுக்கு சைடில் எதுவும் தோணலை. அடுத்து தான் போயிட்டுருக்கு. இப்போ செகண்ட் பார்ட் என்ன பண்ணுறோம், அதுக்கு என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுக்குள்ளே போயாச்சு, அவ்வளோதான். இப்போ தான் படம் ரிலீஸாக 2 நாள் ஆச்சு. அதுக்காக தான் செகண்ட் பார்ட்டை இது வச்சுருந்தோம். அண்ட் அந்த செகண்ட் பார்ட்டும் ரெடியாக எழுதிலாம் வச்சுருந்தோம். பட் அதுக்கு இந்த படம் ஓடணும் இல்லையா? இந்த படம் ஜெயிச்சா தான் எங்களால் செகண்ட் பார்ட் பண்ண முடியும். 3 நாள் முடிஞ்ச உடனே அடுத்து இப்போ வந்து படம் வந்து பேன் இண்டியாவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கு நாங்கள் தமிழ் படமாக தான் எடுத்தோம், எங்களுக்கு பேன் இண்டியா அந்த சக்திலாம் இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்து ஒருத்தர் ஹிந்திலேருந்து எடுத்து அவங்க வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்திலையும் தமிழுக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கிறப்ப அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான மனநிலையே வரமாட்டேந்து. டக்குன்னு ஐயோ இப்படி இதாகுது, இப்போ செகண்ட் பார்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும், அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அப்படி தான் இன்னைக்கு காலையிலேருந்து வேலை ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுலேருந்து வேலை ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட உங்களை பார்த்து சந்தித்து பேசுகிறது ஒரு இன்றைக்கி அதான் வேலை எனக்கு. ஒரு டிஸ்டோப்பியன் மூவி, இந்த மாதிரியான டிசாஸ்டர் மூவிஸில் டிஸ்டோப்பியன் மூவிஸ்லலாம் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஹோப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் பொலிட்டிக்கலாக இத்தனை விஷயங்கள் சேர்த்தது படம் பார்க்குறப்ப உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 7Gயில் அப்பா கேரக்டர் இந்த பையனுக்குள்ளே என்ன வந்து இவர் எப்படி இன்ஃபேக்ட் உங்கள் கேரக்டர் வந்து ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கார். ஆனால் சைனாவுக்கு ஆப்போசிட்டான ஒரு நபராக தான் போர்ட்ரே ஆகுது. சைனா ஸ்ரீலங்கா விசஸ் அதில் நம்ம பார்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நபர்னு ஆரம்பித்து புலிப்பாண்டி கேரக்டர்லேருந்து நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலாக ரொம்பவே சவுண்டாக இருந்துச்சு. இது எல்லாமே பிளான் பண்ணி ரொம்ப எங்கேயும் சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு பண்ணதா? இல்லை, எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய கருத்தை சொல்கிறோம், பார்டர்லெஸ் பாலிட்டிக்ஸ். அதாவது எல்லைகளே இல்லை, மனிதர்கள் அனைவரும் ஒன்று தான் அப்படிங்கிறது. கற்கால மனிதன் அப்படி தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஆசை வந்துச்சு, ஆசை பேராசையாக மாறிச்சு. ஃபஸ்ட்டு உணவுக்காக சண்டை போட்டான், நிலத்துக்காக சண்டை போட்டான், அப்படியே மாறிட்டான். ஸோ எண்ட் ஆஃப் த டே மனுஷங்கள்லாம் மறுபடியும் ஒரே சாதாரண ஒரு உயிரினம் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, மனிதம் தான் மேலேன்னு சொல்லணும்னா நம்ம வந்து கதைக்குள்ளே ஒவ்வொரு இப்போ ஐடியாலஜியில் இருக்கிறவங்கள ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, இவன் வந்து இப்போ அவன் சொல்லுவார், அவனை வேற நீ கம்யூனிஸ்ட்னு சொல்கிற அப்படின்னு வேற நடராஜ் சார் சொல்லுவார். ஸோ அப்படி இருக்க ஒருத்தன் திரும்ப கடைசியில் எதுவுமே, அதாவது அவன் கூட சண்டை போடுறான், அவன் கூட கடைசியில் நீங்கள் முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி இது எல்லாத்தையும் தாண்டி மனிதன் தான் பெருசுங்கிற ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக அந்த ஜிக்ஸாகான கேரக்டரைசேஷன்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க இல்லையா? அந்த புள்ளியிலேருந்து கரெக்டாக கதையை மாற்றும் பொழுது அதுக்கான இம்பேக்ட் வந்து ஒரு பல மடங்கு இருக்கும். ஒரு புலிப்பாண்டி ஆகட்டும், ஒரு நடராஜ் ஆகட்டும், பணம் தான் பெருசு, பவர் தான் பெருசுன்னு நினைக்கிற நடராஜ் வந்து கடைசியில் வந்து இந்த உயிர் பிறக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிற இடத்துக்கு அந்த சூழ்நிலைகளை அவரை தள்ளுதுங்கிறது, அதுதான் மனிதம் தான் பெருசுங்கிற விஷயத்த ஒவ்வொரு கேரக்டரும் உணரணும் இல்லையா அவங்க இதிலேருந்து. ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான். அண்ட் இந்த படம் வந்து ஒரு 2.25 மணி நேரங்கிறனால அவங்களோட ஐடியாலஜிக்கலை மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான டைம் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு பண்ணால் அது வெப் சீரிஸாக பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதுக்காக இவங்கன்னு சொல்லிடுறோம் நம்ம, அப்படி எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்றோம். ஸோ அது உடையும் பொழுது இது மனிதத்தை பேசுகிற படமாக ஸ்ட்ராங்காக தெரியறதுக்கான காரணம் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்காங்கங்கிறதுனால. ஒன்ஸ் இப்போ ரைட்டிங்காக நீங்கள் வந்து இதில் எங்கேயுமே டீவியேட் ஆகலை, வேறு எதுவும் காட்டுறது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக ஒரு ஹீரோ இன்ட்ரோ பண்ணிவிட்டு அப்புறமா அந்த கதைக்குள்ளே போகிறதுன்னு இல்லாமல் நீங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்த எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஷியஸாக எழுதுன மாதிரி இருந்தது. ஸோ அந்த ரைட்டிங் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்ததா? இப்போ எதையுமே அப்படிலாம் யோசிக்கல, இந்த கதையில் என்ன இருக்கணும்னு யோசிச்சோம். அண்ட் ரெண்டாவது இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்முலா ரொம்ப புதுசு. இது எங்கள் சரணம் பல்லவி மேட்டர் மாதிரி தான். ஒரு டைமில் வந்து நாங்கள் சரணம் பல்லவி இப்போங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் நாங்கள் ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸாக சாங்ஸ் பண்ணிட்டுருந்தோம்.
அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3-4 படங்கள் வந்து தனியொருவன் கூடமே ரிவ்யூவாக அது பயங்கர ஹெவிலி கிரிட்டிசைஸ் தான். பட் அது ஒரு ஒரு ஃபார்மேட்டாக மாறும் பொழுது நம்மளும் எவால்வ் ஆகணும், ஆடியன்ஸ் எவால்வ் ஆகிடுவாங்க, நம்ம கேட்சப் பண்ணலன்னா நம்ம லெஃப்ட் அவுட் ஆகிடுவோம். ஸோ அப்படி எவால்வ் ஆகும் ப்ராசஸில் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபார்மேட்டுங்கிற மாதிரி எல்லாம் அது ஹிட்டாக அதுதான் ஃபார்மேட்னு மாறுது. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாட்டிலையும் சரணம் பல்லவியோ எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹுக் ரொம்ப முக்கியம். இந்த ஹுக்கு வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப அப்படி ஒரு ஃபார்மேட் இல்லாமல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் வரப்போ அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தப்போ அது பயங்கர கிரிட்டிசைஸ் ஆச்சு. இந்த படமும் கிட்டத்தட்ட வந்து ஸ்க்ரீன் பிளேவாக இந்த ஃபார்மேட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே வந்து இது ஃபஸ்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட்டுங்கிறது இது ஒரு 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 ஸ்டோரி டெல்லிங்காக இது புதுசாக ஒன்று எம்ப்ளாய் பண்ணுறப்ப இது ஒரு சரணம் பல்லவி மேட்டர் மாதிரி தான் இதாகும். பட் போக போக ஸோ நான் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன தேவையோ அதை எழுதினேன், இந்த கதை இப்படி தான் சொல்லணுங்கிறதுக்கு என்ன தேவையோ அதை எழுதினேன். ட்ரூ டு ஒரு சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லரை சொல்கிறோம், அதுவும் டிஸ்டோப்பியன் வேர்ல்டில் சொல்கிறோங்கிறதுல என்ன எழுதணுமோ அதை எழுதணும். அண்ட் என்னென்னா இப்போ நட்டி சார் கேரக்டர் மட்டும்தான் ப்ராப்பராக அதோட பேக் ஸ்டோரியோட எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஏன்னா ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மட்டும்தான் அது பண்ணுவோம், வில்லனுக்கு பண்ணுவோம், மித்த கேரக்டர்ஸ்லாம் வந்து போவோம். அப்படி பார்த்தா தமிழே ஒரு வந்து போகிற ஒரு கேரக்டர். ரிவ்யூவில் அதான் பேசிகிட்டு இருந்தோம். இவர் பேக் சைட் எடுத்துகிட்டு நட்டி கேரக்டரை வந்து ஒரு முக்கியமாக ப்ரொட்டகனிஸ்ட் தான் அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் 2 லேயருமே நட்டி தான் வந்து படத்தோடைய லீடு. அவருடைய ஐடியாலஜிஸ் வில்லனிசமாக இருந்தாலும் கெட்ட தீய இதாக இருந்தாலும் அவர் தான் படத்தோடைய லீட். ஸோ அது கான்ஷியஸாக பண்ணது தான். நான் தமிழுங்கிறவனே அந்த வந்து போகிற ஒரு படத்துக்குள்ளே வந்து போகிற கேரக்டர்களில் இப்போ எப்படி முனிஷ்காந்த் அண்ணன் இருக்காரோ ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வந்து போகிறாங்களோ அது மாதிரி தான் அந்த தமிழும் வந்து போகிறான். ஸோ அவ்வளோதான், அவன் கதையை நகுத்த தான் அந்த கேரக்டரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கேரக்டரில் நான் நடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் இதை எடுத்துக்கணும். ஸோ இட் இஸ் ரிட்டன் வித் கேர் அண்ட் திங்கிங். நட்டி ஆஸ் கான்ஷியஸ்லி நட்டி தான் ஹீரோன்னு எழுதின கதை தான் அது. இன்ஃபேக்ட் அந்த கேபாப் ஜோக்கெல்லாம் வந்து ஒன்லி உங்கள் செட்டில் இருக்கிற நபர்கள் யாராவது தான் அந்த ஜோக்கை எழுதக்கூட முடியும். ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே இருக்கிற கிரியேட்டர்ஸ் கேபாப்னா முக்கால்வாசி பேத்துக்கு இன்னுமே கிரியேட்டர்ஸ்க்கே அதை பற்றின ஐடியா இருக்காது. அந்த சீன் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. ஆனால் திரும்பி பார்த்தா ஃபுல்லாக சீனியர்ஸாக உட்காந்துருந்தாங்க. ஓ கனெக்ட் ஆகலையா அப்படிங்கிற இருந்துச்சு. இல்லை அதான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த படம் வந்து பொதுவாக இப்போ என்னோட அன்பறிவு பிடி சார் இதை வந்து ஃபுல்லாக ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். இந்த படத்தில் கேரக்டர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பட் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த அரசியலை இந்த ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லாட்டி இது அடுத்த தலைமுறைக்குள்ளே போய் உட்காராது. நம்ம ஃபார்மேட்டில் இதை வச்சு இந்த கேரக்டருக்கான ஐடியாலஜி இது இந்த கேரக்டருக்கு ஒரு சீனுன்னு நம்ம அதை போயிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி அவங்க ஸ்க்ரால் பண்ணுற மோடில் இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணுன்னா இந்த ஒரு ஃபார்மேட் ரொம்ப முக்கியம்னு பட்டுச்சு. ஸோ அதுதான் அது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டன்ஸில் தான் அவங்கள நீங்கள் கேட்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு அப்படிப்பட்ட ஒரு பயங்கர மனசாட்சியே இல்லாத ஒரு பொலிட்டீஷியன் வந்து ஒரு கேபாப் ரெஃபரன்ஸை போடும்பொழுது அது உங்களுக்கு ஒரு தியேட்டர் பர்ஸ்டிங் மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ அது ஒரு சில அதான் இப்போ பிசி சென்டர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறான்ட்டு ஒரு வில்லேஜ் படம் எடுப்போம். அப்போ வந்து இங்கே அது ஒன்றுமே அது கனெக்டே ஆகாது. ஸோ எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ரெஃபரன்ஸ் வைக்கும்பொழுது அது எல்லாருக்கும். ஏன்னா இந்த தியேட்டர் ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருப்பேன், லேடிஸ் வந்து இந்த மனிதம் முக்கியம் அரசியல்னு பேசுகிறப்ப ஓகே அவங்களுக்கும் ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபுல் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ரேசி த்ரில்லர் ஃபார்மேட்டுக்கு போயிடுது. ரொம்ப பொலிட்டிக்ஸை என்ஜாய் பண்ணுற இப்போ உங்களோட இதெல்லாம் வந்து பொலிட்டிக்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கும் ஓகே பொலிட்டிக்கலாக ஒரு 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 சவுண்டான மேட்டர் இருக்குங்கிறதும் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி ஒரு மிக்சராக தான் இந்த படம். இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தான். அது கடைசி உலக போருங்கிறப்ப அது என்ன ஆக்ஷன் அந்த வார் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் இந்த படம். எனக்கு ஆதி டேக்கிங் கிரிட்டிசிசம்ஸ் அப்படிங்கிறது கடந்த சில படங்களாகவே பார்த்துட்ருக்கேன். லைக் ஃபஸ்ட்டு அந்த கிளப் அதிலிருந்து அன்பறிவில் 2 பேர் சண்டை போட்டு இதெல்லாம் நானே இப்போ பண்ணுறது இல்லைடா அமைதியாக இறங்கடாங்கிற டோன் ஆகட்டும். அதே மாதிரி இந்த படத்தில் 100 crore கிளப் 200 crore கிளப் எல்லாத்தையுமே ஷாராக வச்சு ட்ரோல் கண்டா மாற்றிருப்பீங்க. அப்போது இதெல்லாம் தான் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். அப்போது ஃபஸ்ட் நம்ம அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு போல்டான விஷயம். அதுதானே ஃபேக்டை சொல்கிறதுங்கிறது ஃபேக்ட். இப்போ அன்பறிவு மாதிரி ஒரு படம் பண்ணும்பொழுது அது உண்மையான ஃபீலிங் தான். அண்ணன் தம்பி அம்மா அப்பா தாத்தான் நான் ஒரு யூத்தாக கனெக்ட் ஆக மாட்டேன். பட் அந்த படத்தோட ரிசப்ஷன் வந்து ஃபுல் ஃபேமிலியாக அவங்க எல்லாம் கனெக்ட் ஆகி இன்றைக்கும் நம்ம சீரியல்ஸ் வந்து ஹையஸ்ட் டிஆர்பியில் சீரியல் ஓடிட்டு தானே இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். நம்ம வந்து சினிமா என்பது இப்படி சினிமா என்பது அப்படின்னு நம்ம பயங்கரமாக அதை வந்து ஒரு மாதிரி ஆர்ட்டாக பேசுகிறோம். ஏன்னா நம்ம சினிமாக்குள்ளே இருக்கோம்.
அப்போ அதை நம்ம அப்படி பேசுவோம். இப்போ ஐடி ஜாபில் இருக்கோம், இதை பேசுகிறது நீங்கள் கேட்டால் நம்ம கனெக்ட் ஆகாது. ஏன்னா வந்து அவர் வந்து இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை லெஃப்ட் இது பண்ணிட்டேன், அந்த இதில் இது பண்ணேன், இந்த கோடை அப்படி போட்டோன்னா நமக்கு அது புரியாது. பட் சினிமா யார் வேணால் பேசலாம். ஸோ அதுதான் இதோட விஷயங்கள். ஸோ சினிமா யார் வேணால் பேசலாங்கிற ஒரு இடம் வரப்போ எல்லாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா டே டு டே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். கஷ்டமாக இருக்குது, வாங்க ஒரு படம் பார்ப்போம். ஆர் போர் அடிக்குது, வாங்க படம் பார்ப்போம். இதுதான் பப்ளிக்கோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா. நம்ம சினிமா உள்ள இருக்கப்போ அதை பயங்கரமாக கிளாமரைஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ரேமில் நாங்கள் வந்து அது வந்து யாருக்குமே அதை பற்றி பொதுமக்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அன்பறிவு மாதிரி படங்கள் வரும்பொழுது அது அந்த செக்டார் ஆஃப் இதில் போய் இதாகும். இப்போ இது வந்து ஜென்சி வந்து தேட்டரில் கத்தி கதறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாரும் ரிவ்யூவில் சொல்கிறீங்க. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை அமைதியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேப்பாப்லாம் லேண்ட் ஆகாது. அதே மாதிரி அன்பறிவு படம் வந்து ஜென்சிக்கு லேண்ட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அண்ணன் இவன் தம்பி பிரிஞ்சு போயிட்டாங்க, எம்ஜிஆர் படம் அந்த ஃபீல் வரும். ஆனால் இது இன்னொரு க்ரௌடுக்கு இதாகும். இப்போ இந்த படத்துக்கு ஃபேமிலி ஏன் வந்து உட்காந்து பார்க்குறாங்கன்னா, என்னை வந்து அவங்க அன்பறிவு மூலமாகவோ வீரன் மூலமாகவோ பிடி சார் மூலமாகவோ கனெக்ட் ஆனனால வந்து பார்க்குறாங்க. ஸோ இன்க்ளூசிவ் கேம் தான் ஜெயிக்கும். இது நம்ம இந்த படம் சாத்தியம் ஏன் ஆச்சுன்னா, ஃபேமிலி அப்புறம் மீசை முறுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் இது இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த படத்தை எங்களால் எடுக்க முடியும். ஏன்னா இதோட மேக்கிங்க்கான பொருள் செலவோ ஃபினான்ஷியல் இதுவோ இதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இப்போ இது ஒருத்தர் கூட கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசி என்னை வச்சு இப்படி ஒரு படம் எடுங்க அப்படிலாம் சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. அப்படி சொல்கிறதுக்கு யாரும் எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ நாங்களே பில்ட் பண்ணோம். இந்த ஆடியன்ஸ் பில்ட் பண்ணோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பில்ட் பண்ணோம், எல்லாம் பில்ட் பண்ணி இப்படி ஒரு படம் கொடுக்குறோம். இப்போ இந்த படம் கொடுக்கறனால அடுத்து வந்து கொஞ்சம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இதில் அந்த வைப்பில் இருக்கவங்களும் இப்போ கடைசி உலக போர் 2ன்னு போட்டால் அந்த க்ரௌடு உள்ள வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ அடுத்து இனிமேல் என்ன ஆகுனா, இந்த வெரைட்டி பண்ணும்பொழுது இந்த படம் யாருக்குங்கிறத தெளிவாக சொன்னால் அவங்க வந்து பார்க்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வரும். இதை நாங்களே பில்டு பண்ணிட்டு வரனால தான் இந்த கஷ்டம். அந்த படமும் பண்ணணும் தெரியும். இப்போ அன்பரி வந்து ஏன் ஜோன் படமா அப்படின்னு கேட்டால் வந்து நான் அந்த படத்தை வந்து எங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பேன். நான் வந்து இப்போ அது வந்து அப்படி ஒரு அதை ஜென்ஜிக்கெலாம் அதனால தான் அதை அவனுங்க இது பண்ணுறாங்க. பட் அந்த படம் ட்ரூ டு இட்ஸ் ஃபார்ம். அவர் டைரக்டராக வந்து அவர் எடுக்கும் பொழுது, அஸ்வின் எடுக்கும் பொழுது அந்த எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ அதை வீட்டிலலாம் பார்த்து எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நான் பேசிக்காக ஆடியன்ஸை பில்ட் பண்ணிட்டு வரேன். அண்ட் இது நாங்கள் ஒரு தனியாக ஆஃப் இண்டஸ்ட்ரியாக தனியாக ஒரு கூட்டமாக இருக்கோம். எங்களுக்கு இப்போ படங்கள் வந்து அப்ரிஷியேஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தர் கால் பண்ணி யாராவது அப்ரிஷியேட் பண்ண 4-5 பேருக்கு போட்டு காட்டுங்க, அப்படி தான் இன்றைக்கி ஒர்க் ஆகுது. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூலு, நீங்கள் எல்லாருக்கும் போட்டு காட்டணும், இந்த படத்தை பற்றி பேச வைக்கணும் அப்படின்னு. எங்களுக்கு யாரையுமே தெரியாது. நாங்கள் யார்கிட்ட போட்டு காட்டுவோம், யார்கிட்ட இப்போ எங்கள் கூட முன்னாடி ஒர்க் பண்ணவங்களும் கலீக்ஸ் தான் எங்களுக்கு. ஸோ இது கேட்குறப்ப எனக்கு அது ஃபேவர் கேட்குற மாதிரி இருக்குது. போட்டு காமிச்சிட்டா அதனாலே அவங்க ஏதோ பேசணுங்கிற ஒரு இது வரும், ஒரு கட்டாயம் வரும். ஸோ அது எப்படி அது கேட்குறது. ஸோ மேபி ஒரு இண்டஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியாக நாங்கள் ஒரு டீமாக நாங்கள் பாட்டுக்கு எங்களுக்கும் படங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ அப்போ தான் நான் வந்து இது சினிமாவை சந்திக்கிறேன். இல்லைன்னா வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக வேறு டெக் ஏதோ பண்ணிட்டுருப்போம். திடீர்னு டெக் கான்ஃபரன்ஸ் போவோம். இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் க்ரியேட் பண்ணோம், அது உட்காந்து அதுக்கான கான்ஃபரன்ஸஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த மாதிரி போய்கிட்டு இருப்போம். டே டு டே லைஃப் எங்களுக்கு ரொம்ப வேறு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இல்லை நாங்கள். ஸோ அதனால் எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ் பில்ட் பண்ணிட்டு வரோம். பட் இந்த அளவுக்கு ஒரு ட்ரீம்க்கு ஆடியன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து பெருசாக போகணுங்கிறது எங்கள் ஆசை. அதை ஸ்லோவாக நாங்கள் ஏறி போக தான் ட்ரை பண்ணுவோம். அதில் நிறைய நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய நடக்குது. மாரி செல்வராஜ் சார் வந்து படத்தை பற்றி ட்வீட் போட்டிருந்தார். அந்த மாதிரி அவங்களா பண்ணும்பொழுது அப்படி தான் அதுவே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க படத்தை சிம்புதேவன் சார் எனக்கு கால் பண்ணி அவ்வளோ நேரம் பேசினார். அதெல்லாம் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ ஒரு லவ் கிடைக்கிறது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பட் எனக்கு அது ஏனோ வந்து அந்த கனெக்ஷன்ஸ் இல்லாதனால எனக்கு அது பண்ண தெரில. இந்த ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுற விஷயம் சொன்னீங்க. ரெகுலராக நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஓகே இது பிடிக்குது, இது இவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவீங்க? அதான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இல்லையே. நாங்கள் பாட்டுக்கு தனியாக ரோட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ கேங்காக இது பண்ணுறோம், பசங்க கூட தான் இது பண்ணுறோம். இப்போ இன்டர்ன்ஸ் எடுப்போம், அவனுங்க கூட உட்காந்து சில் பண்ணுவோம். இப்படி தான் இருக்குது எங்கள் ஆஃபீஸுங்கிறனாலையும், இப்படி தான் எங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்குங்கிறனாலையும், நாங்களும் அந்த ஜென்ரேஷன்ஸ்குள்ளே இருக்கிறனால அவங்க கூட தான் சுற்றுறோங்கிறனால எங்களுக்கு அது பேசிக் சென்ஸாக பிக் பண்ணிடுறோம். எங்களுக்கு இப்போ இண்டஸ்ட்ரி ஃபார்மேட்குள்ளே இருந்தால் அதோட வியாபாரம் என்ன, இந்த ஒரு மோடுக்குள்ளே போக வேண்டியது வரும்.
ஒரு அது வந்து அது ஒரு பப்ளிக் கனெக்ட் இல்லாமல் இருக்க வேண்டியது வரும். பட் பப்ளிக்காக நம்ம இருந்திரும்பொழுது இப்போ இந்த படத்தில் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்னா மக்களே டயர்டாக இருக்காங்க. இந்த 100 crore 200 crore நார்மல் மக்களே அவங்களுக்கே அது ஒரு மாதிரி அவங்களுக்கு எதுக்கு அது ஃபர்ஸ்ட்ன்ற அப்படி அவங்களுக்கே போர் அடிக்குது அது. ஸோ அதை வந்து ஷாரா மாதிரி ஒருத்தர் வச்சு சொல்லும்பொழுது அது அப்படி கிளாப்ஸ் அடிக்கிறாங்க தேட்டரில். அதுதான் அதோட சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன் நான். படத்தில் லைக் ஒரு டிஸ்டோபியன் படத்தில் வந்து கதை கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய லைக் ஆக்ஷன் பிளாக்ஸு இல்லை பில்டிங் வெடிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டோரி வந்து ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கன்வின்சிங்காக இருந்தது விஎஃப்எக்ஸ். ஒரு பெரிய படத்துக்கான கிராண்டியர் அப்படிலாம் பார்க்குறோம் அப்படின்னா பிளாஸ்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது. ஆனால் விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே வந்து துருத்திட்டு இல்லை. ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கூட ரொம்பவே கன்வின்சிங்காக இருந்துச்சு. கன்வின்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக இதில் என்னெல்லாம் பண்ணீங்க? இதில் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கிட்ட ப்ராசஸ். ஆமாம், அந்த ப்ராசஸ் விஎஃப்எக்ஸ் ப்ராசஸ். விஎஃப்எக்ஸ் வந்து ஜீவா வந்து நான் பிஹெச்டி பண்ண போனேன். ஜீவா விஎஃப்எக்ஸ் இப்போ லேர்ன் பண்ண போயிட்டாரு. அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே தனி ஒருவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமைதான் வரும்ல, ஃபயர்லாம் வரலாம், அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் தான். அதெல்லாம் ஜீவா உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணிருந்தது. அப்போ ஃபென்னின்னு எடிட்டர் நற்பேத்துவனை எடிட் பண்ணால ஃபென்னி இவங்களாம் உட்காந்து அதை நோண்டி அப்படி ஆரம்பித்த ப்ராசஸ். அது இறைவாலேயே பண்ணியிருப்போம் விஎஃப்எக்ஸ். ஒரு ஃப்ரீஸ் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். எப்போ அது 2012லேயே விஎஃப்எக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அதை கொஞ்சம் பில்ட் பண்ணி டீம் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இங்கே ஜீவா வந்து அதுக்கான டீமை பில்ட் பண்ணி டிஐஒயாக இதை பண்ண ஆரம்பித்து எந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க. இப்போ ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன் கதை தான். இப்போ ஐஃபோனாக வரும்பொழுது பயங்கர காஸ்ட்லி அது. ஆனால் அது எவன் பார்ட்டு விற்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் சைனா மேடாக அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி சைனாவில் தானே பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணிடுறாங்க இல்லையா. அந்த மேட்டரை பிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ இதில் பல இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு விஎஃப்எக்ஸ் குவாலிட்டிக்கு ரீசன் என்னென்னா அந்த ஒரு கம்பெனி அதை பண்ணும் இல்லையா. அந்த கம்பெனிக்கு யார் பண்ணுறாங்கங்கிறத அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்க கிட்டேருந்து வாங்கி இவங்க கிட்டேருந்து வாங்கி அதை அசம்பிள் பண்ணி சிலது வந்து இங்கேயே க்ரியேட் பண்ணி அதை அந்த சீனுக்குள்ளே வச்சு ஸ்கிரிப்ட் ப்ராசஸ்லேருந்தே இதை பிளான் பண்ணனால எங்கேயுமே வந்து விஎஃப்எக்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் இல்லைன்னு நினைக்கிற விஷயங்களே நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது படத்தில். சார் அது ஏன் வெளில சொல்லணும்னு நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். ஸோ அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம். ஸோ அதனால் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது படத்தில். அண்டு நிறைய இந்த ஸ்கேல் வந்து விஎஃப்எக்ஸ் மூலமாக பாசிபிள். இப்போ எனக்கு வந்து ஒரு பிடி சார் வந்து போன வருடம் வந்த படங்களில் ஒரு 8 படங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி இப்போ நல்லா பண்ண படங்கள் அப்படிங்கிறதுல பிடி சார் அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்துச்சு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பட் இந்த படம் எனக்கு ஜெயிச்சதுங்கிறது வந்து ஏன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இது ஒரு பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலாக அச்சீவே பண்ண முடியாதுன்னு பேப்பரில் ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ண ஒரு படம் இது. இந்த படம் எடுக்க முடியாது, எல்லாம் கதையெல்லாம் சூப்பர், எல்லாம் நல்லா இருக்குது, பட் இந்த படத்தை நீங்கள் எடுக்க முடியாது. வேற ப்ரொடியூசர் ட்ரை பண்ணப்போ சொன்னாங்க. பொதுவாகவே நாங்கள் பிச் பண்ணும்பொழுது இது வேணாங்கிறது தான் எல்லாத்தோட இதை இக்னோர் பண்ணாங்க. சார் கொஞ்சம் பேர் இக்னோரே பண்ணிட்டாங்க. இது வந்து சூப்பர் நல்லா பண்ணுங்கன்னு இக்னோர் பண்ணாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு விஷயம் வந்து நம்ம டீமை வச்சு எடுத்து முடிச்சு ஒன்று திரையில் வந்து அது ஜெயிக்கும் பொழுது அது கொடுக்குற அந்த த்ரில் வந்து பன்மடங்காக இருக்குது எங்களுக்கு. கோரா வந்து அந்த ஒருத்தன் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு இல்லை அவனுடைய பொலிட்டிக்கலை மற்றவங்ககிட்ட செலுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறது பார்க்குறப்போ அது ஒரு மினிமலாக நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குற ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவை மினிமலாக கொடுத்த மாதிரி, குறிப்பாக அந்த கேம்புக்குள்ளே நட்டி சார் பண்ணுற விஷயங்கள். ஸோ இதை எப்படி பிளான் பண்ணீங்க? எழுதும்போது இதை என்னெல்லாம் டிவைட் அண்ட் ரூல் பிரின்சிபல் ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரி தான். பேசிக் பிரின்சிபல் ஹியூமன் சைக்காலஜி பிரின்சிபல்ஸ் எடுத்து அதை வந்து கரெக்டாக கேரக்டருக்கு மேப் பண்ணேன். ஸோ அந்த கேரக்டருக்கு என்னென்னா இந்த படத்தை வந்து வெப் சீரீஸாக சொல்லும் பொழுது இது அப்படி தான் சொல்ல முடியும் இந்த படத்தை. பட் இது ஒரு படமாக எடுக்கும் பொழுது அப்போ சைக்காலஜி மேப் பண்ணுறது அதெல்லாம் முக்கியம். அண்ட் ரெண்டாவது இந்த படம் வந்து இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசானில் டிஸ்டோபியன் படங்களோ இல்லை அந்த மாதிரி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அது தெரியும். பட் அப்படி ஒரு வேளை இப்போ நீங்களாம் இருக்கீங்க இல்லையா, நீங்களாம் உள்ளுக்குள்ளே அது என்ன டீட்டெயிலுங்கிறத அது மட்டுமே உங்களை எக்ஸைட் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஜஸ்ட் ஒரு டயலாக் மட்டும் இருக்கக்கூடாது, அவரோட கேரக்டர் மேப்பிங்கும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அவன் என்ன சைக்காலஜி எம்ப்ளாய் பண்ணுறாங்கிறதும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்பொழுது டைம் இல்லை. ஸோ அப்போ அதோட ஜஸ்ட் அவருடைய ஆக்டிங்கில் அவர் என்ன பண்ணால் இவர் இப்படி தாண்டாங்கிறது தெரியுங்கிற மாதிரி. ஏன்னா கடைசியில் திரும்ப ஒரு ட்விஸ்ட் அடிப்பார் இல்லையா. அப்போ அது வந்து ஒரு மாதிரி ஆடாப்பாவி இவ்வளோ நேரம் இது பண்ணானேடா பயங்கர சைக்கோடாங்கிற ஒரு ஃபீலை கொடுக்க வச்சு அதுக்கான பேலன்ஸ் வந்து அந்த ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்ம சொல்லிட்டு இப்போ இது ஒரு வெப் சீரிஸாக சொல்லும்போது ஒரு எபிசோட் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அவர் எப்படி வந்து இப்படி ஆனார் அது மாதிரி. பட் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீங்கள் வந்து ரேஸில் போவாட்டி அவங்க ஸ்க்ராலிங் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இதோட டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் தான்.
பட் அவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலும் சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் அதை சொல்லணும். ஸோ அதனால் கேரக்டருக்கும் சைக்காலஜிக்கும் பிரிச்சுக்கிட்டோம். அவரோட டீட்டெயிலிங் வந்து இவரை மறுபடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறாரு. பட் இந்த டைமில் எதுவும் மக்கள்லாம் ஒன்றா இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. ஸோ அது பேசிக்காக இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு சொல்கிறோம். உங்களை யாராவது எமோஷனலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினச்சா நீங்கள் அதையெல்லாம் தகர்த்துட்டு எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எதுவுமே ஒர்க் ஆகாதுங்கிறத தான் அதை சைக்கலாஜிக்கலாக சொல்ல விரும்புகிறோம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரை திருத்தணும்னா ஹீரோ வந்து ஒரு லென்த்தி டைலாக் பேசிட்டு அந்த வில்லன் வந்து கத்தியை கீழே போட்டுரு, ஓகே நான் திருந்திட்டேன் அப்படின்னு. இதில் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ஒரு மறுபடியும் ஒரு உயிர் பிறக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து இதாக வருதுன்றது. ஸோ அது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை அந்த டைமுக்குள்ளே அதை உடனே ஃபீல் பண்ணக்கூடிய விஷயமா வைக்கிறது தான் ஐடியாவே. ஸோ அது ரைட்டிங்கில் அதான் இந்த மாதிரி ரைட்டிங்கில் எடிட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி அப்படி கொண்டு வந்து, ஏன்னா இதை வெப் சீரிஸாக எடுத்திருந்தால் சூப்பராக இன்னும் பயங்கர பெரிய ஒரு இதில் எடுத்திருக்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ வெப் சீரிஸ் டைப்லனா லைக் வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரி கூட ஒரு கேரக்டர் ஓடி வர ஒரு கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யார், அந்த கேரக்டர் யார், எல்லாருக்கும் ஒரு எபிசோடை போட்டு. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட் எபிசோடில் அந்த வெடிச்சு எல்லாம் செதற இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு செகண்ட் சீசனுக்கு ஒரு கேப் விட்டு ஸோ அப்படி ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை ஒரு 2 சீசனாகவே எடுத்திருக்கலாம். பட் இதுக்குள்ளே சொல்லணுங்கிறது தான் சேலஞ்சு. இது படமாக தேட்டரில் பார்க்கும் பொழுது புரியவும் செய்யணும், கன்வின்சிங்காகவும் இருக்கணும். அதே சமயம் டூ மச் இம்பாசிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணும் பொழுது ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களில் தான் அதை சொல்ல முடியுது. ஸோ பேசிக் சைக்காலஜி தான். ஒரு உயிர் பிறக்கிறது உங்கள் கையில் பிறந்துருச்சுன்னா அடுத்து எடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குங்கிற ஒரு விஷய சைக்காலஜியை வந்து வச்சா நல்லா இருக்குங்கிறதான் அந்த ஆர்க், நட்டி சாரோட அந்த ஆர்க்கு. ஸோ அதெல்லாம் எழுதுகிறப்பவே பக்காவாக பிளான் பண்ணி எழுதுனது தான். ஒன் நேஷன் ஒன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த கேப்ஷன், கமிஷனர் தாஸ், புலிப்பாண்டி இந்த மாதிரி கேரக்டர் இல்லை அந்த மாதிரியான டேக்லைன்லாம் யோசிக்கிறப்போ ரியாலிட்டிக்கு பக்கத்தில் தான்டா நிற்கிறோம், இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஒன் ஸ்டெப் சிக்கிடுவோம் அப்படிங்கிற வரைய தொடச்சால் வெப்பம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்களா? இது ரியாலிட்டியில் தானே இது பண்ணுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, பல படங்களில் பார்த்துட்டோம் என்கவுண்டர் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸருங்களை பல படங்களில் பார்த்துட்டோம். ஸோ அது வந்து ரியாலிட்டின்னு இப்படிலாம் இருப்பாங்களான்னாலும் தெரில, ஆனால் இருக்கலாம் இல்லையா. ஒன் நேஷன் ஒன் ரிப்பப்ளிக்ங்கிறது என்னென்னா எங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு தியரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த தியரி யூஎன்லேருந்து வெளியேறாங்க, அது ஒரு ஃபிக்ஷன் தான். பட் அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்படி இருந்தால் தான் இந்த பேலன்ஸ் இது பண்ணும். அண்ட் வந்து இந்த படத்தில் யார் மேலேயும் டின்ட்டு வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப குறியாக இருந்தோம். இந்த கேரக்டர் இவர் தான், அந்த கேரக்டர் அவர் தான், இவரை சொல்கிறாங்களோ அவரை சொல்கிறாங்களோ வரக்கூடாதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாம் ஆட் பண்ணோம். ஏன்னா இந்த படம் அதை தாண்டி ஒன்று பேசுது. நாளைக்கு இந்த படம் முடிச்சப்புறம் மனிதங்கிறது தான் முக்கியங்கிறது மட்டும்தான் எல்லாரும் அதை தான் வெளில வந்து பேசணுங்கிறத ஆசைப்பட்டோம். அவர் அது இது இவங்க கலாய்ச்சிருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் மெட்டிகுலஸாக அதை பிளான் பண்ணோம். பட் அதே சமயம் ரியலாகவும் இருக்கணும். அப்படிங்கும் பொழுது ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம தினமும் படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், அதில் நடக்கக்கூடிய இப்போ ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கிற அரசியலும் எடுத்து அதை நியூட்ரலாக, ஏன்னா அது பேசலை, நம்ம அதுக்குள்ளே டிஸ்கஷன் போயிடக்கூடாதுங்கிறனால தான். அண்டு வந்து யாரையும் இவங்களை நம்ம கலாய்க்கிறோம், அதனால யாருமே எதுவுமே ஜெயிக்க போகிறதில்ல, நம்ம பேசுகிறதே மனிதம் தான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை பேசும்பொழுது இங்கே வந்து இது பண்ணிட்டு இருந்தோம், வெளில வந்து எல்லாரும் அதுக்குள்ளே டிஸ்கஷனை நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த விஷயத்தை கடத்தணும்னு நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நாளைக்கு ஒரு 89 இயர்ஸ் கழிச்சு ஒருத்தன் பார்க்குறான்னாலும் அது ரெலவெண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் ஐடியா. ஸோ அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணும்பொழுது ரொம்ப அது ரியாலிட்டியாகவே யோசிச்சு பண்ணலை. பட் வந்து அது ரியலாக அப்படி தானே மனுஷங்க இருக்காங்கங்கிறது ஒரு ரியலாக ஃபீல் ஆகக்கூடிய விஷயந்தான். ஸோ வந்து ஒரு தாஸ் வந்து ஒரு என்கவுண்டர் இது பண்ணுறாரு அப்படிங்கும்பொழுது அது பல படங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபேக் என்கவுண்டர் வச்சு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு, ஸோ அதில் நம்ம அதை பார்த்துருக்கோம். ஸோ அங்கேருந்து தாஸோட டீட்டெயிலிங், அப்புறம் நம்ம தினமும் செய்தியில் படிக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் எடுத்து உள்ளே வச்சு எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான் எழுதணும். அது மஸ்ட்டுன்னு, அது இல்லைன்னா அது ரொம்ப அவேவாக போயிடுச்சுனாலும் நம்ம சொல்ல வர விஷயத்தை மட்டுமே சொல்கிற மாதிரி இருக்கும், படத்தோட என்டர்டெயின்மெண்ட் குறைஞ்சிரும். ஸோ அது ஒரு பேலன்ஸ் தான். அண்ட் ரொம்ப ஹாப்பி, தேட்டர்லேருந்து வெளில வந்து யார் மைக்கு நீட்டினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா மனிதத்தை பற்றி பேசுகிறாங்கங்கிறதான் முடிவாக வருது. அப்போ அந்த வகையில் ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற கரெக்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பிளான் பண்ணமோ அது நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் ஃபீல் ஆகுது. அண்ட் மியூசிக் இப்போது இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கிற ஆடியன்ஸை ஒரு மாதிரி கவரணுன்னா ரொம்ப அந்த ஹூக்கு புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுன்றது எனக்கு என்ன இப்போது ஒரு மாதிரி புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது வந்து, ஒரு பாட்டு வருதுன்னா அது
இப்போ இருக்கிற ஒரு மெச்சூர் அடல்ட்ஸுக்கு பிடிக்கிறத விட ரொம்ப சின்ன பசங்களுக்கு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடுது. இப்போது வந்த மனசிலாயோ வரைக்கும் இல்லை உங்களோட அச்சோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இதில் என்ன எதுவும் தியரி இருக்கா? இது ஒரு தியரியும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு ஹுக்கு, ஒரு இது மார்க்கெட்டிங்கு. அப்புறம் இன்றைக்கி வர எல்லா பெரிய படங்களில் நீங்கள் பாட்டு ரீச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். யூடியூப் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் ரீல்ஸ் கேம்பெயின் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சரை பிடிக்கணும், அவங்க டான்ஸ் ஆடணும், அதை பார்த்து மற்றவங்க ஆடுவாங்க. இது ஒரு ஃபார்முலா. அது கேட்குறாங்க, அது போகும். பட் அது அந்த டைமில் போகும், அந்த டைமில் இதாக இருக்கும். அப்போ அது எல்லாருக்கும் ரீச் ஆகும். அந்த இப்போ அந்த பாட்டை இந்த டைமில், அதாவது இன்டேக்கிங் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஹியூமனோட லைஃப்லேயும். இப்போ அது 8th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கலாம், அது ஒரு காலேஜில் கூட ஆரம்பிக்கலாம். எந்த டைமில் ஆர்ட்டை இன்டேக் பண்ணி அவங்க ஷேப் ஆகிறாங்கன்னு ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் அந்த பர்சனை வந்து ஆர்ட்லேருந்து என்ன எடுத்துக்கிறாங்களோ அது அவங்கள வந்து ஃப்யூச்சருக்கே ஷேப் பண்ணிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த இன்டேக்கிங் குறைஞ்சிரும். ஸோ அது குறையும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போல்லாம் வருது என்ன பாட்டு, அப்போ வந்துச்சு பாட்டு ஒரு பாட்டு அப்படின்னு ஒன்று நடக்கும். எனக்கே வந்து ஒரு மாதிரி அச்சச்சோ, இது இப்போ இந்த ஹுக் இதுங்கிற பாடல்கள் வந்து வரும்பொழுது, இப்போ சுந்தரன் என்கிட்ட ஒரு ஹிட்டு பாட்டு வேணும்னு கேட்டார், ஹிட்டு பாட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஹிட்டு அது குளோபல் சார்ட்ஸ்லேயே வந்துருச்சு, டாப் 5 குளோபல் சார்ட்ஸ் வந்துருச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா அது கேட்சியாக இருக்குது, இதாக இருக்குது. பட் எனக்கு என்றைக்குமே ப்ரிஃபரன்ஸ் வந்து போகட்டும் போ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே கொஞ்சம் காலம்தான். அது இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கா யாருக்கா லைஃப் கூட கனெக்ட் ஆகும். இது வந்து ஆர்ட் மூலமாக இதில் என்ன கடத்த முடியும்னா, உக்கு ஸ்டெப்பை கடத்தலாம், அந்த அச்சோன்ட்டு கடத்தலாமே தவிர அதில் வேறு எதுவும் கடத்த முடியாது. பட் ஒரு ஆர்டிஸ்டோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து அந்த இடத்துல ரியலைஸ் பண்ண முடியுமானா அது இந்த மாதிரி பாடல்களில் முடியும். ஒரு இனமென பிரிந்தது போதும்ல முடியும். பட் அது ஹிட் ஆகுமா அப்படிங்கிறப்ப அது அன்னைக்கு ஹிட் ஆகாது. பட் என்னைக்காச்சும் அது தேவைங்கிறப்ப அந்த ஆர்ட்டை அது எடுத்துக்கும். ஏன்னா என்னோட பல பாடல்கள் வந்து இப்போ தான் யார் என்ன சொன்னாலும்னா ரிலீஸ் ஆகி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அன்றைக்கி ஒரு இதில் தான் அது ஹிட் ஆகுது. இன்றைக்கி அது அப்படி மாறிடுச்சு. நம்ம ஒரு டைமில் எப்படி கன்சியூம் பண்ணுவோன்னா, நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் கன்சியூம் பண்ணுவோம். ஒரு பாட்டை எங்கே கேட்போம். நான் வந்து கேசட் காலத்துலேயோ சிடி காலத்துலேயோ ஒரு பாட்டை கேட்பேன், என் ஃப்ரெண்டு வந்து கேட்பான், அவனுக்கு நான் ரைட் பண்ணி கொடுப்பேன். அப்படி வந்து ஒரு ஃபில்டர் ப்ராசஸில் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ஒரு பாட்டு வந்து எல்லாருக்கும் போகும். அந்த பாட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அது என்ன சொல்ல வருதுமோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இப்போ வந்து அப்படி நடக்கிறதில்ல. இது இப்போ வந்து யாருக்கும் எடுத்து கொடுக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதை அடிக்கிறாங்க. அப்படி மாறிடுச்சு இல்லையா, கன்சியூமிங் கல்ச்சர் வந்து அப்படி மாறிடுச்சு இல்லையா. அப்போ வந்து இதுதான் நடக்கும். பட் இதில் என்ன ஒரு இதுனா, இந்த ஆர்ட்லேருந்து என்ன எடுத்துட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி ஷேப் ஆகுங்கிறது வந்து அது வந்து அவங்கவுங்க, அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். மியூசிக்குங்கிற ஒரு விஷயம் மூலமாக என்ன எடுத்துப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து மியூசிக் மூலமாக புரட்சிகள்லாம் நடந்திருக்கு. பாப் மார்லி எடுத்துக்கலாம், நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாலாம் மாறி இருக்கு. இப்போ வந்து அது ஹுக் ஸ்டெப் தான் அந்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி போயிடும். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தோம்னா கடந்த 10 வருஷம் வெறும் ஹுக் ஸ்டெப் மட்டுமே ஆடி முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர வாய்ப்பு இருக்குது. பட் அதை யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அதை தான் கன்சியூம் பண்ணுவாங்க. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு யாரையுமே சொல்ல முடியாது. அது அகைன் என்ன ஆகிடும்னா, அந்த காலத்துலலாம் வரும் பார்த்தியா, இன்றைக்கி வந்து அது நடக்குது இல்லை. இன்றைக்கி வர இந்த குட்டி பசங்க வந்து பாட்டு போடுறாங்க. ஸோ அப்போ அவங்கள என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் வந்து நாங்கள் ரகுமான் சார் எல்லாம் எப்படி இருக்கோன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் என்ன பாட்டு, இளையராஜா சார் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா. அப்போ அவங்களோட அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, எம்எஸ்வி இருக்கப்போ எப்படி இருக்கும் தெரியுமா. இது வந்துகிட்டே தான் இருக்க போகுது, அதை தடுக்க முடியாது. பட் இது ஒரு கன்சர்ன் தான். என்ன நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆர்ட்டு உள்ளே இருக்குங்கிறது ஒரு கன்சர்ன் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரோமோலையுமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. சுந்தர் சி விஷால் உட்கார வச்சுட்டு, ஆமாம் பல்லவி சரணம்னா என்னன்ட்டு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மியூசிக்காகவே நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்குது. லைக் அப்போ தான் ரீமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்போ ஏஐ வாய்ஸ் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மியூசிக்கல் ஃபியூஷன்லாம் லுட்விக் கொரான்சன் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் ஒரு சைடு நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு இந்த மாதிரியான ஹூக் சாங்ஸுக்கு வந்து ஒரு சைடு சோஷியல் மீடியாவில் ரொம்ப தீக்கிறாங்க. இன்னொரு சைடு அது சார்ட் பஸ்டர்ஸ் ஆகுது. அப்போ ஒரு கம்போசராக என்னையா திட்டமும் செய்கிறாங்க, ஹிட்டும் ஆகுது, அப்போ நான் இதில் என்ன தான் செய்யட்டுங்கிற மாதிரி ஒரு டைலமா வருதா? இது கம்போசர் அதெல்லாம் வரவே கூடாது. அப்படி வந்தால் கம்போஸே பண்ண முடியாது. நம்ம ஒரு பாட்டு போடுறோம், அது என்ன ஆகுதுங்கிறதுலாம் மக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிற விஷயம் என்ன? ஏன்னா இப்போ ஒரு மெலடி சாங்னா அதுலேருந்து ஒன்றுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து ஏதாவது இப்போ கமெண்ட் பார்க்குறோம், ரிவ்யூ படிக்கிறோன்னா தெரிஞ்சு தான் பண்ணுவோம்.
இப்போ அச்சச்சோ ஒரு ஐ நீட் ஒன் ஹிட்னா நாங்கள் ஹிட் அப்படி தான் அது தெரிஞ்சு தானே பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வந்து என்னடா இந்த பாட்டு வந்து ஏன் இவ்வளோ இதாகுதுன்னு வரும்பொழுது அது பாட்டு அப்படி போகணுங்கிறதுக்காக தான் அதை போட்டோம். ஸோ அப்போ அதை பற்றி யோசிக்கிறதுல ஒன்றுமே இல்லை. கிரிட்டிசிசம் சில நேரங்களில் கன்ஸ்ட்ரக்டிவாக சில இடங்களில் வரும்பொழுது அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதில் வந்து இந்த நிறைய இப்போ இதெல்லாம் இப்போ எங்களுக்கு மிக்ஸ் மாஸ்டர் இந்த சவுண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப காலமாக வந்து தனியொருவன் படத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது யூகேயில் வந்து டொனால்ட் வேலன் அந்த மாதிரி அவங்க வந்து இப்போ பல வருடங்களாக மிக்ஸ் மாஸ்டரிங்கில் பயங்கர வருது. ஸோ எங்கள் குவாலிட்டி பார்த்திங்கன்னா யூகேயில் இருக்கிற சாங்ஸ் ரேடியோ சாங்ஸ் என்ன சவுண்டில் இருக்குமோ அந்த சவுண்டில் வரும். ஸோ அந்த சவுண்ட் இங்கே வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குற டிவைசஸ் இருக்குது இல்லையா, அதில் லோ பூம் இருக்கணும். அப்படி ஒரு டிவைஸில் கேட்கும்போது எக்ஸ்ட்ரானரியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு சில ஸ்பீக்கர்லையோ இப்போ நம்மளோட லோக்கல் ஏதாவது இங்கே மேடு அதாவது ரொம்ப லோக்கல் மேடுன்னு சொல்ல முடியாது, கம்மியான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கேட்கும்பொழுது அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் அதில் வராது. ஏன்னா அது மோனோவாக கேட்க வாய்ப்பு இருக்குது. மோனோவாக கேட்கும்பொழுது கொஞ்சம் ஒரு எராக்கு முன்னாடி வந்த பாடல்கள் அதில் ரொம்ப நல்லா கேட்கும். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. கிரிட்டிசிசம் அவங்க என்ன லிசனிங் மீடியமில் கேட்குறாங்க முதற்கொண்டு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒரு சின்ன ஏதோ ஒரு பழைய ஹெட்செட் கிடைக்குது எடுத்து மாட்டுறேன், ஒரு 808 இருக்கிற பாட்டை கேட்குறேன், அந்த பூமே கேட்காது, என்ன வெறும் வாய்ஸ் மட்டும் ஓடுதுன்னு ஃபீல் ஆகும். இப்போ கான்யே வெஸ்ட் இப்போ வந்திருக்கிற வல்ச்சர் ஆல்பம்லாம் கேட்டிங்கன்னா கரெக்டான ஸ்பீக்கரில் கேட்கலன்னா உங்களுக்கு குரூவே கேட்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது கான்யே வெஸ்ட் எல்லாரும் வந்து பாட்டே கேட்கலையே அப்படிங்கிறத சொன்னால் அவரோட ஆர்ட்டே மாறிடும் இல்லையா. ஸோ நமக்கு அதை கிரிட்டிசிசமை எப்படி பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் ஆர்டிஸ்ட்டை ஷேப் பண்ணும். ஸோ ஆர்டிஸ்ட்டோட அந்த எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அந்தந்த ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. எனக்கு இன்னொன்று இதில் இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, ஒரு ஜென்ரேஷனில் நல்லா இருக்கிற எந்த ஆர்ட்டுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக போயே தரும். உதாரணத்துக்கு இப்போது இளையராஜா சார் பாடல்களை யூஸ் பண்ணுற பல படங்கள் இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக படத்தில் கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஹோப் வந்து எனக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது வந்து எப்படி அதான் கன்சியூம் எப்படி பண்ணோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அந்த லாஞ்சிவிட்டிக்கு காரணமே வந்து எப்படி கன்சியூம் பண்ணாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல. கேசட் போட்டு அதை கேட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி அடடான்னு அது அப்போ கூட ரேடியோ அந்த டைமில் ரேடியோவில் தான் பாட்டு, கேசட்டு வசதி இல்லாமல் இருந்த ஒரு ஏரியாலெல்லாம் அப்படி கேட்டு அந்த பாட்டை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லி அப்படி டிஸ்கஸ் ஆகி இப்போ அப்படி இல்லைல்ல. ஸ்க்ரால் அடுத்த பாட்டு ஸ்க்ரால் இது என்ன நல்லா இருக்குது அப்படி போகுது இல்லையா. ஸோ அந்த இப்படி இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வரணும்னா 2 பேர் வரலாம், 3 பேர் வரலாம். ஏன்னா 10 பேரோட சார்ந்து தான் ஒரு ஆர்டிஸ்ட்டு உருவாக முடியும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உட்காந்தே நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக மாறலாம். அது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வரும்பொழுது இந்த பிரச்சனை வரும். இப்போ கதவுகள் எல்லாருக்கும் திறக்கப்படும் பொழுது அதில் என்ன அடுத்த தலைமுறைக்கு போய் சேர போகிறதுங்கிற அந்த லாஞ்சிவிட்டி கோஷன்ட்டில் பிரச்சனை வரும். டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. இப்போ அது முன்னாடி இருந்த ஃபேஸில் கொஞ்சம் வேறன்னு நான் நினைக்கிறேன். மொத்தமே 4 பேர் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண நமக்கு டைம் இருந்துச்சு. இன்றைக்கி யாருக்குமே டைம் இல்லை. ஸோ 20 செகண்ட்ஸில் என்ன கேட்ச் பண்ணுங்கிற ஒரு ஜோனுக்கு போயிட்டோம். திரும்பவும் ஒரு காலம் வரும். இப்போவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நத்திங் ஃபோனு அந்த ஃபோன்லாம் வருது. ஃபோனில் எதுவுமே கிடையாது, அதுதான் ஃபோனு. அது அத்தனை பேர் வாங்குகிறான். ஏன்னா அவனுக்கு இந்த டெக்னாலஜிலாம் வந்து டீடாக்ஸ் டெக்னாலஜி டீடாக்ஸே வந்துருச்சு. சோஷியல் மீடியா டீடாக்ஸ்க்கு புக்கு கோர்ஸு இதெல்லாம் வந்துருச்சு. அப்போ இது என்ன ஆரம்பிக்குதுன்னா இப்படி தான் வந்து ஃபோனுக்கு ஒரு ஃபேஸ் ஆரம்பிச்சுது. ஃபஸ்ட்டு இந்த செங்கல் செட்டு, அங்கேருந்து அந்த பெரிய ஒரு நோக்கியா செட்டு, அப்புறம் அந்த சோனி வாக்மேன் செட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏர்ஜ் ஆகி அப்படியே வந்து எங்கே டெக்னாலஜி பூமாக எங்கே நிற்குது. ஆனால் வந்த புதுசில் அது தேவையான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்ல. அது எதுக்கு கலர் ஃபோன், அதான் இந்த ஃபோன் இருக்குல்ல அது கலர் மட்டும்தானே வருதுன்னு யோசித்த ஒரு காலம். இன்றைக்கி அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதே மாதிரி இப்போ சோஷியல் டீடாக்ஸ் ஆரம்பிக்குதா யாருக்கு தெரியும். ஒரு 15 வருஷம் கழித்து இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நார்மலாக ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு ரீசன் வந்து அதை திரும்ப தள்ளிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த ஏஐயோட இது ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பீக்கில் போய் எங்காவது ஒரு இடத்துல நிற்கும். நான் படத்தோட எண்டும் அதனால தான் வச்சேன். அது எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனான்னு அந்த ஃபேஸ்புக் பாட் 2 பேசிச்சு. அது வந்து இப்போ அது ரியலாக ஃபேக்கான்னு கூட தெரியாது. ஆனால் அது கேட்குறப்ப அந்த மெசேஜ் பயங்கரமாக இருந்துச்சு. 2 பாஸ் பேத்துச்சு, அந்த 2 பாட் பேசி அதுங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணிக்கிச்சு. அப்புறம் அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நிறைய ரீல்ஸில் அது பயங்கரமாக பிச்சுட்டு போச்சு. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் அது கேட்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. இது பாசிபிள் தானே, 2 பாட் பேசுச்சுன்னா ஏஐ வந்து இப்போ ஈஸியாக கோடிங்லாம் பண்ணுது. அப்போ அது லாங்குவேஜே க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ ஏதோ ஒரு படத்துக்கெல்லாம் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, பாகுபலியிலையோ இதில் லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணாங்க. அது மனுஷன் உட்காந்து பண்ணுது. இப்போ அது ஏஐ க்ரியேட் பண்ணது இப்படி க்ரியேட் பண்ணிவிடும்ல. அப்போ அது அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த லாங்குவேஜில் பேசும்ல.
அப்போ நம்மளால் அது என்னென்ன ஆக்சுவலி அதுக்கான ஆப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெப்ளிகான்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்ட்னர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், அந்த பார்ட்னர் கூட சில வருடங்கள் இருக்கலாம், பேமெண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹெர்படம் மாதிரி தான் ரெப்ளிகா யூஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த சிஇஓ வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாமோன்னு தோணுதெல்லாம் பேசியிருக்காரு. கரெக்ட். ஸோ இப்போ ஒன்று நடக்குதா? ஸோ இது எங்கே போய் முடியும்னு தெரிலல்ல. அப்போ இதுக்கான அதாவது டைம் அதுக்கான இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஏதாவது மாறலாம். ஸோ அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ வந்து இது ஒரு ஸ்கேரியான விஷயந்தான். ஆனாலும் வந்து அது அந்த ரியாலிட்டியில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். சரி இதெல்லாம் வேணான்னு இப்போ என்னால் தூக்கி போட்டு போக முடியாது. என் படம் ஓடணும், அப்போ ரீல்ஸு, இது பாட்டு, மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி தானே இன்றைக்கி நடக்குது எல்லாமே. ஸோ பார்ட் 2க்கான வேலைகள் வந்து எப்போ ஆரம்பிக்கும்? பார்ட் 2 வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் பார்த்தோம் படம். என்ன பார்ட் 2 ஆரம்பிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சண்டே வந்து ஓகே இது பார்ட் 2 போயிடுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ அது ஹிந்திலெலாம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஓகே ஃபுல் பாசிட்டிவிட்டி வந்துடுச்சு. சரி இப்போ பார்ட் 2 வந்து ஸ்பீடாக ஆரம்பிச்சிடலான்ட்டு பார்ட் 2 போய்ட்டு. ஆனால் பார்ட் 2 ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா பார்ட் 2ல் வந்து இப்போ இதில் ஒரு டெக்னாலஜியான ஒரு விஷயங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கான வேலைகளில் இப்போதைக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் பார்ட் 2 வந்து இதோட செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 30 மினிட்ஸ் இருக்கா, பார்ட் 2 ஃபுல்லாகவே அந்த வைப்பில் இருக்கும். ஸோ அதுதான் கதையாகவும் அப்படி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான். ஸோ எக்ஸ்டெண்டட் கிளைமேக்ஸ் மாதிரி தான் பார்ட் 2 இருக்கும். ஸோ அது இப்போ அதுக்கான இதை ஆரம்பிச்சிட்டோம். சின்ன செட்டிங், அப்புறம் இதுதான் அதோட இது. ஸோ ஆல்ரெடி ரைட்டிங்லாம் ஓவர். பட் கண்டிப்பாக வந்து செகண்ட் பார்ட்டுக்கான வேலைகள் வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எப்போ வருங்கிறது வந்து எங்களுக்கு தெரில. ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரெகுலர் ஷூட்டில் தப்பிச்சிட்டோம். என்ன சொல்கிறது, இன்றைக்கி காலகட்டத்தில் நடக்கிறனால நார்மலாக எடுத்துகிட்டோம். இப்போ செகண்ட் ஹாஃப்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்டடாக தான் பண்ண முடியும் டிஸ்டோப்பியனில். ஸோ அதனால வந்து அதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அது போய்கிட்டே இருக்குது. மீன்வேல் நடுவில் நான் வந்து ஜாலியாக படங்கள், கான்சர்ட் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைமில் செகண்ட் பார்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போ செகண்ட் பார்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எங்களுக்கு பேப்பரில் இருக்குது. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். கார்த்தி சொன்ன மாதிரி தான் உங்களோட கான்சர்ட்டுக்கு வர ஃபேன்ஸாக இருக்கட்டும், இங்கே எஃப்டிஎஃப்எஸ் நாங்கள் கமலாவில் அங்கே போகவே முடியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்ன்றது. அதை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணிப்பீங்க? ஓகே நம்மளை இந்த விஷயத்தினால பிடிக்குது, இந்த விஷயத்தினால பிடிக்குதுன்னு. அதெல்லாம் ஏன் அனலைஸ் பண்ணணும்? நல்லா இருக்கு, அன்பு கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி எப்படி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கேன். ஆக்கப்பூர்வமாக கொடுக்கணும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸு, ஃபேன் கிளப்பை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது, எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை. அந்த என்ன சொல்கிறது, ஒரு நாள் படத்தை கொண்டாடலாம், அதுக்கப்புறம் அதில் கேரியவே ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அது ரொம்ப வருஷமாக தெளிவாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஃபேன் கிளப்ஸில் வந்து அதை ப்ராப்பராக ஒரு இந்த ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அதுலேருந்து இன்டர்ன்ஸ் எடுத்து அப்படி சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்து அந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நிறைய டேலண்ட்ஸ் அதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி எங்கள் இதில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிருக்கிற பாதி பேர் வந்து ஃபேன் கிளப்லேருந்து ஹையர் ஆகி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஹிப்ஹாப் தமிழாவோட விஷன் என்னங்கிற மாதிரி ஓரியன்ட் ஆகி வராங்க. ஸோ எங்களோட ஆசை என்னென்னா, ஃபேன்ஸ் எங்களுக்கு அன்பை தராங்க, திருப்பி நாங்கள் அவங்களுக்கு அன்பை தரோம். அந்த டூ-வே ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்வாக அருமையாக இருக்கும்பொழுது நானும் அவங்கள ப்ரொக்ரெசிவாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆர்ட்டில் எல்லாத்துலேயும் அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாக பண்ணியிருந்தால் அதை வந்து திரும்பவும் திருத்தி அதை ஃபேன்ஸுக்கு வந்து கலை மூலமாகவே சொல்லிடணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்குது. இப்போ சிவகுமார் சபதத்தில் ஒரு சீன் வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். என் மேலே அன்பு வச்சுருக்கவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே பிரின்சிபல். ஸோ நாங்கள் அவங்க மேலே திரும்ப அன்பு வைக்கும் பொழுது அது கரெக்டாக ப்ரொக்ரெசிவாக கொண்டு போகணுன்னு. அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து அதான் கமலாவில் வந்து அன்றைக்கி ரோடு டிராஃபிக் ஆகி ட்வீட்லாம் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும், இப்போ கான்சர்ட்லாம் வந்து இப்போ அன்பிலீவபுளாக இருந்துச்சு. கோயம்புத்தூரே ஷட் டவுன் ஆன அளவுக்கு ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. அண்டு இப்போ நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு எல்லாமே காரணம் அந்த அன்பு தான். ஏன்னா எங்ககிட்ட வந்து இப்போ பயங்கர கனெக்ஷன் இல்லை, இப்போ காசு இல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எதை எங்களை ஓட வைக்குதுன்னா வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்மளோட ஆர்ட்டை பார்ப்பாங்க, நம்மளோட ஆர்ட்டை கன்சியூம் பண்ணுவாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் எங்களை ப்ரைமரியாக இருந்து ஓட வைக்குது. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததும் அப்படி தான். ஃபேமிலி படம் பண்ணுறீங்க, மசாலாவாக கமர்ஷியலாக பண்ணலாம், ஏன் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணணுன்னா நான் நினைக்கிறேன் என்னை ரசிக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை இப்போ சொல்லணும்னு நினச்சனால நான் இதை ஒரு இதாக எடுத்து பண்ணுறேன்.
அண்ட் ஆல்வேஸ் அதில் வந்து இப்போ ஏன்னா 10 பேராக சேர்ந்தாங்க, 10 ஃபேன்ஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கான்சர்ட்டில் 10 பேர் 20 பேர். நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது என்னுடைய ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ட் வந்துட்டு இருக்கும், அப்படியே அது அப்படியே பன்மடங்காக மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் ஆல்வேஸ் வில் கிவ் பேக் த லவ். ஸோ இனிமே பண்ணுற படங்களில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குமா? ஆர் இனிமேல் ஜாலியாக? அதை கண்டிப்பாக ஜாலியாக பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு பேஸ் இருக்காங்க. இப்போ நிறைய ஜாலியாக நான் பாட்டு பாடி FDFSல டான்ஸ் ஆட வந்தேன்னு ஒரு க்ரௌட் வந்திருந்தா இப்போ அவங்களுக்கான ஒரு இது இருக்கும், அவங்க இந்த ஒரு இது இருக்கணும் இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக அடுத்த படம் வந்து ஃபுல் ஃபன், பயங்கர காமெடி என்டர்டெயின்மெண்ட் அந்த மோடில் தான் செட் பண்ணிட்டுருக்கேன். பட் அகைன் கடைசி உலகப்போர் 2 வரும், அது வரப்போ இதோட இதில் இதை பிடிச்சவங்க வந்து அதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக தான் இருக்கும். அண்ட் பாட்டு டான்ஸுங்கிறது ஆல்வேஸ் அது ஏனோ என் மேலே வைபாக வராங்க. கான்சர்ட்லேயுமே வந்து பாடுனா பரவாயில்ல, பாடிக்கிட்டே ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது கான்சர்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, கான்சர்ட் வந்து பொதுவாக ஒரு கான்சர்ட் ஒரு மாதிரி நடக்கும் இல்லையா? எங்கள் கான்சர்ட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும், அது திருவிழா மாதிரி நடக்கும். இப்போ நியூஸ்லலாம் வந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட திருவிழா தான் அது. ஸோ அந்த திருவிழா மோட வந்து அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது வெண்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்பப்போ அது கான்சர்ட்லேயும் நடக்கணும், தேட்டர்லேயும் நடக்கணும். ஸோ அது அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக கொண்டாட, பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கொண்டாட. அதாவது இப்போ நீங்கள்லாம் வந்து அது திட்டுனாலும், ஒரு ரிவ்யூவில் வந்து என்ன இது மசால் போட்டுட்ருக்கான் அப்படின்னு நீங்கள் திட்டுனாலும், அது எனக்கு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இது இருக்காங்க. ஸோ அதை நான் அங்கங்கே கொடுத்துட்டே தான். இல்லை, இப்போ ஆக்சுவலி இப்போ 80s ஜென்ரேஷன் வந்து கோல்டு பிளேக்கு போய் என்னன்னே தெரியல, இதுக்கு போய் இவ்வளோ கூட்டமாக, ஏன்னா பிளாக்ல 1.5 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம், அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் அவ்வளோ ஜாம் ஆச்சான், ஜாமர் யூஸ் பண்ணாங்களான்னா அதுக்குமே அதே அளவு ஷாக் தான் ஆவாங்க. ஆனால் தட்ஸ் ஹவ் பீப்புள் எவால்வ், மியூசிக் எவால்வ், அதுக்கான கூட்டம்னு இருக்கிறனால தான் அது நடக்குது. ஸோ அதில் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எதுவுமே கிடையாது. இல்லை, நீங்கள் பண்ணுவீங்க. அது கார்கிலாம் பண்ணுவார். இவர் நல்ல உலகப்போர் போன்ற ஒரு படத்தை எடுத்தார், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார் கார்கி. சொல்ல மாட்டேன், நான் என்ஜாய் தான் பண்ணுவேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர எமோஷ்னல் ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகி இது நிராகரிக்கப்பட்டுருன்னு அவ்வளோ பேர் சொல்லி அதை வந்து தேட்டரில் கைத்தட்டி கொண்டாடி. இப்போ நான் நேற்று ஒரு ரீல் போட்டிருந்தேன், அந்த டைட்டில் கார்டு வரப்போ ஆடியன்ஸ் கத்துறது, வேறு தேட்டர்லேருந்து எல்லாம் எடுத்ததை, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் இப்போ இந்த கான்வர்சேஷனில் என்னால் ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பயங்கர ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஏன்னா இன்னும் யார்கிட்டையும் நான் வந்து படம் முடிச்சு மறுபடியும் எல்லாம் உட்காந்து இது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ.